அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்னையப்பன் சாவான் திண்ணையப்பன் காலியாகும் அப்படிங்கிறது பழமொழி. அண்ணாமலை எப்போ போவார், நமக்கு எப்போ பதவி கிடைக்குங்கிறது பாஜகவுடைய புதுமொழி. கடந்த 4 ஆண்டு காலமாகவே தமிழ்நாடு பாஜகவில் இந்த மாநில தலைவர் பதவிக்கு டிமாண்டுகள் அதிகரித்திருக்கிறது. முன்னாடிலாம் பாஜகவில் மாநில தலைவராக ஒருத்தர் வர்றாருன்னா அவர் கோவிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு மாதிரி போட்டு ஊரில் இருக்க 50 பேரும் அடிப்பான். திமுக அடிக்கும், அதிமுக அடிக்கும், காங்கிரஸ் அடிக்கும், நாம் தமிழர் அடிக்கும், சின்ன சின்ன கட்சிகள் அடிக்கும், லெட்டர் பேர்லாம் சேர்ந்து அடிக்கும். அப்படி தான் பொன் ராதாகிருஷ்ணன் அடி வாங்கினார். அதுக்கு முன்னாடி ஹெச்ராஜா அடி வாங்கினார். அப்புறம் அக்கா தமிழிசை அவர்களை கடுமையான விமர்சனத்துக்கு ஆட்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு முன்னாடி வந்த எல்லா தலைவர்களுமே தமிழ்நாடு பாஜகவில் கடும் விமர்சனத்துக்கு, கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆட்பட்டிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அதை பதவியவே பாதியில் வந்துட்டு வராரு அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு கூடியது. ரஜினி கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரே அண்ணாமலை தான், ரஜினி தான் அண்ணாமலையை களத்தில் இறக்குறாரு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அண்ணாமலை அரசியல் என்று கவனம் ஈர்த்தது. ஒரு படித்தவர், இளைஞர், கன்னடத்து சிங்கம், அதாவது கர்நாடகா சிங்கம் என்று அழைக்கப்பட்ட ஒரு கரூர்காரரு அப்படிங்கும்போது கவனத்தை ஈர்த்தார். படித்தவன் தானே வேணும், நான் இருக்கேன். இளைஞன் தானே வேணும், நான் இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை, தமிழன் தான், நானும் தமிழன் தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை என்ட்ரி கொடுத்தாரு அரசியலுக்குள்ளே. தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள அண்ணாமலை வந்த பிறகு பாஜக மீதான விமர்சனம் எந்த அளவுக்கு இருந்ததோ அண்ணாமலை பேசும் பொருளாக மாறினார். நித்தனத்தும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறது. ஆரம்பத்தில் பாரதிய ராஜா கட்சி அப்படிலாம் சொன்னாலும் கூட 22,000 புத்தகத்தை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட 10,000 எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட வாட்ச் பில்லுக்கு மாறி மாறி பேசினாலும் கூட அவர் திமுக மீதான விமர்சனம் வைத்தது, செந்தில் பாலாஜி மீதான விமர்சனம் வைத்தது, அமலாக்கத்துறையினுடைய தொடர்ச்சியான ரைடு, இதெல்லாம் அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். பொன்முடி, ஏவாவேலு, ஜெகத் ரட்சகன் வீட்டில் ரைட்லாம் வந்துச்சு. அண்ணாமலைங்கிருந்து எடுத்து 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 கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது திமுக எதிர்ப்பு அண்ணாமலை மேலே ஒரு சாஃப்ட் கார்னாக மாறிச்சு. அப்போ இந்த பிஜேபி மேலே பெரிய கரிசனம் இல்லாதவர்கள், பிஜேபி எதிர்க்கக்கூடியவங்க கூட அண்ணாமலை ஓகேப்பா, அண்ணாமலையோட அப்ரோச் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு பாஜகவில் என்னையத்தானையா நீங்கள் தலைவராக்குறேன்னு சொன்னீங்க, திடீர்னு வந்தனால அண்ணாமலை ஆக்கிட்டீங்க அப்படின்னு ஏற்கனவே இந்த தலைவர் பதவிக்கு காத்திருந்தவர்கள் அண்ணாமலையை குறி வச்சு 2 டீமாக உடைஞ்சாங்க. ஒரு பக்கம் அண்ணாமலை டீமு, இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு ஆப்பரண்டான ஒரு டீமு. அண்ணாமலை நேரடியாக மோடி அப்படின்னா அந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் ஒரு வகையராக எப்போதுமே இருக்குது. இங்கே பாஜகக்குள்ளேயே பிராமின், நான் பிராமின் அப்படின்னு மாறிச்சு. பாஜகனாலே பிராமின் தானே, அதில் என்ன பிராமின், நான் பிராமின். அண்ணாமலை வந்த பிறகு இந்த முகத்தை மாற்றணும். தமிழ்நாடு பாஜகவை நீங்கள் தமிழ்நாட்டுக்கான கட்சியாக மாற்றலை அப்படின்னா அது ஒரு வடநாட்டு கட்சியாக இருந்துச்சுன்னா ஒருபோதும் இங்கே 1% கூட நீங்கள் வாங்க முடியாது. அதிகபட்சம் ஒரு 2%, 2 எம்எல்ஏ, 1 எம்பி அடிச்சுட்டு போகலாம் முடிய நீங்கள் இங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சி கனவெல்லாம் அடையவே முடியும்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக பல விஷயத்தை மாற்றினார். வார் ரூமை கொண்டு வந்து அவர் வாருன்னு வாரினதில் அவர் மேலேயும் விமர்சனம் வந்துச்சு, பாஜக மேலேயும் விமர்சனம் வந்துச்சு. அது தமிழ்நாடு பாஜகவுக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது. இப்படி தொடர்ச்சியாக அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளில் தமிழ்நாடு பாஜக கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு அப்படிங்கிறத எந்த மாற்றுக்கிறது இல்லை. சொல்லப்போனால் முன்னாள் ரவுடி, அபின் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், ஹெராயின் விற்கிறவன், குற்றப்பட்டியல் ஈடுபட்டவன், ஹெச்எஸ் லிஸ்ட்டில் உள்ளவன், இப்படி பல பேர் திமுகவில் சேர முடியலை. அதிமுகவில் சேர்ந்தால் எதிர்காலம் இருக்காது, நாம் தமிழ் கட்சிக்கு போக முடியாது, ஏற்றுக்க மாட்டாங்க, வேறு வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை அண்ணாமலை. அப்புறம் ரவுடிகளை போகிறான். புளியந்தோப்பு அஞ்சலில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரே பட்டியல் போட்டார். 46 குண்டர் சட்டங்களில் பல்வேறு கொலை வழக்குகளை ஈடுபட்டப்பட்ட ரவுடிகளை அண்ணாமலை கட்சி நினைச்சார். இவனும் நமக்கு தேவைதான்யா, ரவுடியோ புறம்போக்கோ எல்லா பேரும் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் சேர்த்தார்.
இப்படி சேர்த்ததுனாலேயே அண்ணாமலை மேலே விமர்சனம் வந்துச்சு. பாஜக கொடி கட்டின காரு தமிழ்நாடு முழுக்க போக ஆரம்பிச்சுது. பல கிராமங்களில் தமிழ்நாடு பாஜகவோட கொடியை ஏற்ற வச்சாங்க. அப்போ அண்ணாமலை வந்த பிறகு பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில தான் தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலைக்கு அடுத்து யாரு, எப்பவுமே 5 வருஷம் தான் பதவி வச்சிருப்பாங்க பாஜக பொறுத்தவரை. அடுத்தடுத்து மாற்றிட்டு இருப்பாங்க. ஹெச்ராஜா, பொன்னாரு, தமிழிசை, இப்பொழுதுக்கு அண்ணாமலை. அப்போ அண்ணாமலைக்கு அடுத்த அண்ணாமலைக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய கரு நாகராஜன் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படியாவது தம்பின்னு ஐஸ் வச்சு அந்த இடத்துக்கு வந்தலான்னு அவரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் இந்த இடத்தை அடைவதற்காக ரொம்ப காலமாக காத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே தலைவராக இருந்த தெலுங்கானாக்கு போய் ஆளுநராகி எனக்கு இந்த பணியை விட மக்கள் பணி தான் முக்கியம், நான் மீண்டும் இதுக்கே வரேன்னு சொல்லி ஆளுநர் பொறுப்பை திறந்துட்டு மீண்டும் தேர்தல் களத்தில் இருந்து பாடுபட்டு பாஜகவோட வெற்றிக்காக உழைச்சி வெற்றியே பெறனாலும் கூட திருப்பி பாஜக எனக்கு பொறுப்பே வேண்டாம், நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன்னு சொல்லி கடுமையான விமர்சனத்துக்கு ஆட்பட்ட தமிழிசை அவர்கள் அந்த பொறுப்புக்காக காத்திருக்காங்க. ஒரு பக்கம் தமிழிசை டீமு, ஒரு பக்கம் வானதி சீனிவாசன் டீமு, கருநாகராஜன் கூடவே இருந்தாலும் கருநாகராஜன் டீமு அப்படின்னு இருந்தாலும் டீசன்ட் பொலிட்டிஷியன்பா. அம்மாவுடைய செல்லப்பிள்ளையாக இருந்தார். திருநெல்வேலினா அதிமுக கோட்டையாக வச்சுருந்தார். அவருக்குன்னு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு. ஏன் இஸ்லாமிய வெறுப்பு பேசுகிற பாஜகவில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாக்கு செலுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர், சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன். கிட்டத்தட்ட வரும்போதே, அதாவது அதிமுகலேருந்து பாஜக வரும்போதே பாஜகவில் மாநில தலைவர் பதவி உங்களுக்கு கிடைக்கும், தமிழிசைக்கு பிறகு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. குறிப்பாக எல்லா சமூகத்துக்கான வாய்ப்பையும் பாஜக கொடுத்துச்சு. இந்த சமூகத்துக்கு கொடுக்கல, உங்கள் சமூகத்துக்கு. அதனால் உங்கள் சமூகத்து மக்களை கவர உங்களுக்கு வாய்ப்பை தரும்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜக கொடுத்துருக்காங்க. எல்லோருக்கும் துணை பொதுச் செயலாளர், துணை செயலாளர் அப்படிங்கிற பதவி கொடுக்கப்படும் போது நயினார் நாகேந்திரன் ஒரு வருத்தம் வந்திருக்கு. என்னப்பா என் கூட வந்தவனுக்கும் துணை செயலாளர், எனக்கு பின்னாடி வந்தவனுக்கும் துணை செயலாளர், அப்புறம் எனக்கு என்னப்பா மதிப்பு இருக்குது, நான் மாநில தலைவர் பதவியெல்லாம் தரேன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அவர் மீது அவர் சின்ன வருத்தத்தில் இருந்திருக்காரு. அப்போ அங்கே இருந்த ஒரு அரசியல் அவரை மாநில தலைவராக வரவிடாமல் தடுத்துருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் எடப்பாடி அமித்ஷாவுடைய இந்த சந்திப்புக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் இந்த பொறுப்பில் நீடிக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை அவர் மேலிடத்தில் எழுப்பியதாக ஒரு தகவல் பரவுது. அதாவது இனிமேல் அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்து அதிமுகலேருந்து விலகி 2024 நாடாளுமன்ற தேர்தலை அணுகியதுக்கு முக்கியமான காரணமே அண்ணாமலை தான். அதிமுக மீதான தவறுகளும் அதிமுக தொடர் சர்ச்சைகளும் நமக்கு வேண்டாம், நம்மளோட ஓட்டு என்னங்கிறது நம்ம நிரூபித்து நம்ம ஒரு 3வது அணியை உருவாக்கணும்னு சொல்லி அண்ணாமலை உருவாக்குனாரு. ஆனால் அது பெரிய அளவில் கை கொடுக்கல. இந்த முறை திமுக மீதான எதிர்ப்பு வாக்குகளை வாங்கணும் அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி வச்சா மட்டும்தான் முடியும். அதிமுகவும் தன்னை காப்பாற்றிக்கூடிய இடத்துல இருக்குது, பாஜகவும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க வேண்டிய இடத்துல இருப்பதனால ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் முடியும் சொல்லி மேலிடம் முடிவெடுத்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமித்ஷா, எடப்பாடி, சிவி சண்முகம், மூத்த அமைச்சர்லாம் சந்திக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கிருந்து செங்கோட்டை கிளம்பி போய் நிர்மலா சீதாராமன் செஞ்சு வராரு. இதுக்கு பின்னணியில் நிச்சயமாக அதிமுக பாஜக இந்த தேர்தலில் 100 விழுக்காடு கைகோர்க்க போகிறது அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி போய் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு மோடியை சந்திக்கிறாருன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி சந்திக்குது. ஆளுங்கட்சி அங்கே இருக்கக்கூடிய மேலே ஆளக்கூடிய கட்சி சந்திக்குது. ஃபண்டுக்காக பார்க்கலாம், ஈடி ரெய்டுக்காக பார்க்கலாம், இல்லை வேறு எதுக்காகவே பார்த்து வரலாம், சமரசத்து கூட பார்க்கலாம். ஆனால் எதிர்கட்சி மேலே இருக்கக்கூடிய பாஜகவை பார்க்குது அப்படின்னா, அதுவும் கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சி பார்க்குது அப்படின்னா நிச்சயமாக கூட்டணியை உருவாக்கத்தான் பார்க்க போகிறது. இப்போ டாஸ்மாக் ஊழலை குறித்து பேசுறதுக்காகவோ, ரேஷன் கடை ஊழலை குறித்து பேசுறதுக்காகவோ, இல்லை கழிவறை ஊழலை குறித்து பேசுறதுக்காக போவாங்க. இவங்க ஒன்றும் அவ்வளவு நல்லவங்க இல்லையே. அப்போது நிச்சயமாக தேர்தலுக்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தையும் இந்த சந்திப்பும் நடந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகுதான் அண்ணாமலை தரப்பில், அதாவது அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தம் வந்திருக்கு. நீங்கள் அதிமுக கூட்டணி வைப்பது என்பது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கலாம், ஆனால் நான் அதில் தலைமையேற்று தொடர முடியாது. நான் பாஜக தொண்டனாக இருந்து எனக்கு நீங்கள் வேறு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் தலைமையேற்று அந்த கூட்டணி கூட இருந்து என்னால் வழிநடத்த முடியாது. அப்படிங்கிறனால நான் விளைவிக்கிறேன், நீங்கள் வேறு யாரையாவது அந்த இடத்துக்கு வைங்க அப்படின்னு தான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா. அண்ணாமலை எப்போ காலியாவார், பதவி எப்போ கிடைக்கும்னு காத்திருந்த அத்துணை பேரும் குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வானதி சீனிவாசன், ஒரு பக்கம் தமிழிசை அக்கா அவர்கள், ஒரு பக்கம் பொன் ராதாகிருஷ்ணன், ஒரு பக்கம் ஹெச்ராஜா, ஒரு பக்கம் கருநாகராஜன், இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன். ஆனால் இதில் எல்லாத்துக்குமான இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் யாருக்கும் வாய்ப்பு வழங்கிட்டாங்க, தமிழிசைக்கும் வாய்ப்பு வழங்கியாச்சு.
அதே போல் வந்து ஹெச் ராஜாவுக்கும் வாய்ப்பு வழங்கியாச்சு. இதில் வாய்ப்பு வழங்கப்படாது வானதி கருணாகராஜன் அண்டு நயினா நாகேந்திரன். இதில் இன்னொரு பக்கம் என்னென்னா, இரவு 2 மணிக்கு என் மனைவியை கூப்பிட்டு நம்ம மோடிக்காக அந்த நாட்டுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி கட்சியவே கலைச்சிட்டு போனோம்யா. கட்சியவே கலைச்சிட்டு நான் போய் நிற்கிறேன். சரி, எனக்கு எம்எல்ஏ வேண்டாம், எம்பி வேண்டாம், ஒரு மாநில தலைவர் பதவி கூட கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நான் இல்லை. என் மாமியார் நாகம்மை மேலே சத்தியமா நான் முதலமைச்சரான என் மாமியார்ட்ட சொல்லியிருந்தேன். என் மாமியாரோட கனவை கூட நிறைவேற்றாமல் அதையும் கலைச்சி விட்டு எல்லாத்தையும் மொத்தமாக டெமாலிஷ் பண்ணிட்டு வந்தேன். கட்சி துண்டையை துருத்திக்கு போட்டு கொடிக்கம்பத்தை துருத்திக்கு போட்டு கட்சிக்காக 20 வருஷம் உழைச்ச அத்தனை பேரையும் நடு ரோட்டில் விட்டுட்டு அப்படியே வந்தேன். பழுவேட்டரையர் படத்தை நடிச்சு என்ன மொழி இல்லையா, பழுவேட்டர் மாதிரி பல காயங்களை தாங்கி வந்தேன்டா அப்படிங்கிற சரத்குமார் ஒரு பக்கம் எனக்கு பொறுப்பு கிடைக்கும்னு காத்திருக்காப்லையா, எளவு காத்த கிளி மாதிரி. நாட்டாம படத்தில் வச்சு எத்தனை பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருக்கேன், இந்த பஞ்சாயத்தினால தீர்க்க முடியாதா? எப்படியும் அந்த நாட்டாம பொறுப்பு, அதாவது தலைமை பொறுப்பு எனக்கு தான் வேணும், நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் நிற்க, கூலாக சீனியாரிட்டி அடிப்படையில் சின்சியாரிட்டி அடிப்படையில் இந்த பொறுப்பு எனக்கு தான் கிடைக்கும். நீங்கள் எனக்கு என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? மாநில தலைவர் பதவி தர்றோம், அதிமுக இருந்து வான்னு சொன்னீங்க, அதனால் வந்தேன். அன்னைக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கள் ராமநாதபுரத்தில் வாங்கினது நான் தான், 79,000 வாக்கு வாங்கினேன். அதே போல் இப்போ பார்லிமெண்ட் தேர்தலையும் திருநெல்வேலி தொகுதியில் போட்டி போட்டு நீங்கள் அந்த பணம் மட்டும் சிக்காமல் இருந்திருந்தா, அந்த மேட்ரு மட்டும் வெளியே வராமல் இருந்திருந்தா, தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு சரியான இடத்துக்கு அந்த போலீஸ் போகாமல் இருந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். அப்போ எனக்கு தான் அந்த பதவின்னு நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரு பக்கம் காத்திருக்காங்க. இப்படி பலமுனை தாக்குதலுக்கு மத்தியில் இந்த மாநில தலைவர் பதவி காத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் வெல்ல போகிறது இல்லை, வெல்றதுக்கான சூழலும் இல்லை. ஆனாலும் இந்த பாஜகவோட மாநில தலைவர் பதவிக்கு இப்பொழுது மதிப்பு கூடியிருக்கிறது. நம்ம சின்ன பிள்ளைகளை படிக்கும்போது நாய்ப்பற்ற தென்னம்பழம்பாங்க. அதாவது நாய் கையில் மாட்ட தேங்காய் தான் வேறணும் இல்லை, அந்த தேங்காய் என்னன்னா நாய் ஊட்டிகிட்டே தெரியும். அது மாதிரி தமிழ்நாடு பாஜகவோட தலைவர் பதவிங்கிறது அது உருட்டிகிட்டே இருக்கலாம். ஏர்போர்ட்டில் வச்சு உருட்டலாம், கமலாலயத்தில் வச்சு உருட்டலாம், அப்புறம் ஊராக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலாம். இப்போ மாநில தலைவர் மேலே பாஜக இருப்பதனால பத்திரிகையாளர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ப்ரெஸ்ஸு முக்கியத்துவம் கொடுக்கும், எதிர்கட்சிகள் அதை பேசும். இப்போ அண்ணன் சீமான் வந்து உலக அரசியல், உள்ளூர் அரசியல், திராவிட அரசியல், திமுகவுடைய ஊழல், லஞ்சம் எல்லாத்தையும் பேசுறாரு. ஆனால் பேரை கூட திமுக உச்சரிக்காது, பாஜகவும் உச்சரிக்காது. ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பேரை நித்தம் உதயநிதி ஸ்டாலின் உச்சரிப்பார், ஸ்டாலின் உச்சரிப்பார், அமைச்சர்கள் உச்சரிப்பாங்க. அது பக்கம் முரசொலியில் அவருக்கு எதிர்த்து கட்டுரை வரும். ஆனால் பாஜக தான் எங்களுடைய எதிரின்னு காட்டுவதற்காக, பாஜக எதிரின்னு காட்டினாதான் சிறுபான்மை மக்கள், ஷெட்யூல் காஸ்ட்டு, இஸ்லாமியர்கள் இவருடைய ஓட்டை பறிக்க முடியும். கிட்டத்தட்ட 18 விழுக்காடு ஓட்டு பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு, ஆதரவு ஓட்டில் எதிர்ப்பு ஓட்டு, ஷெட்யூல் காஸ்ட் அண்டு இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு இருக்குது. இந்த ஓட்டை பிஜேபி எதிர்ப்பு பேசினா மட்டும்தான் திமுகவில் பெற முடியும். அதற்காகவே இந்த இடத்துல அந்த தேங்காயை யார் உருட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த தேங்காயை பற்றி திமுக பேசும். அது பேசுகிறதுனாலேயே இந்த அண்ணன் சீமான் ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு மாப்பிள்ளை வந்து குதிரையில் போயிருக்கான். அப்போ எல்லாரும் மாப்பிள்ளையை வந்து நல்லா பார்த்து கத்திருக்காங்க, சிரிச்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த குதிரை என்ன பண்ணியிருக்கோ, பரவாயில்லையப்பா நம்மளை பார்த்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கே அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கு. மறுநாள் அதே கல்யாணம்லாம் முடிஞ்சு மண்டபம்லாம் காலியான பிறகு அந்த குதிரை அந்த வழியாக போயிருக்கு, ஒரு நாயும் கண்டுக்கலை. அப்போ இந்த பாஜகங்கிற கட்சி மேலே ஆட்சியில் இருக்கும்போது இங்கே மாநில தலைவராக இருந்தால் மட்டும்தான் அந்த குதிரை மேலே இருக்கிற மாப்பிள்ளை மாதிரி மதிப்பான். ஒருவேளை அங்கே காலி ஆச்சுன்னா காலி பெருங்காய் டப்பா தான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து